நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாருடைய பயோகிராஃபின்ட்டு எல்லோரும் தம்பச்சோ கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, இப்போது ட்ரெண்டிங்காக வள வந்துட்டுருக்க ஆசை கூட இந்த சாங்கோடைய ஹீரோயின் பற்றி தான் எல்லோரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. பிரீத்தி ஜிந்தாவை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க நேமையே நமக்கு வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்களாம். இவங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க, அது அவங்க அப்பா தான் ஆசைப்பட்டிருக்காரு. அதனால தான் இவங்களுக்கு ஷார்ட்டா பிரீத்தி அப்படின்னு வச்சிருக்காங்களாம். இதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது, ஒரு ஸ்டைலா இருக்கணும் தான் வச்சாங்கன்ட்டு பிரீத்தி முகுந்தனே சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, இவங்களுடைய அப்பாவுடைய நேம் முகுந்தன். இவங்க பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் சொல்ல முடியும். அங்கிருந்து வந்து இவங்க இன்ஜினியரிங்கே படிச்சு முடிச்சிருக்காங்க. இவங்க பார்க்க ரொம்ப ரொம்ப மாடர்னா ஸ்டைலா இருப்பாங்க. நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க ஆசை கூட சாங்ல எந்த அளவுக்குலாம் வந்து இவங்களுடைய காஸ்டியூம் இருக்கும்ட்டு. அதுல வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்சர்வ் பண்ணி அதை ரீல்ஸா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க இந்த பாட்டை கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு எந்த ஸ்டெப் ரொம்ப பிடிச்சது, நீங்க ட்ரை பண்ணீங்களா இல்லையான்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம சாய் அபியேக்கருடைய இது செகண்ட் சிங்கிள் அப்படின்னே சொல்லலாம். கட்சி சேரா மூலமா அவர் ரொம்ப ரொம்ப பிரபலமாயிட்டாருன்னே சொல்லலாம். யாருப்பா இந்த தம்பி அப்படின்ட்டு ஒரு பக்கம் எல்லாரும் சர்ச் பண்ண ஆரம்பிச்சா, அட இவரு திப்புவோடைய பையனா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பாராட்டுகளையும் தெரிவிச்சாங்க. இப்போ அடுத்ததா இந்த பாடலும் ரொம்ப ரொம்ப வைரல் ஆயிட்டு வருது. இந்த சாங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாக்குறேன் நீங்க, நான் இந்த பாடலை அந்த ஹீரோயின்காக பார்த்தேன், இல்ல சாய்க்காக தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல அதையும் கமெண்ட் பண்ணுங்க. இவங்க பாத்தீங்கன்னா 2K கிட்ட தான் இருக்காங்க. ஜூலை 30, 2001 திருச்சியில் பிறந்திருக்காங்க. ரொம்ப அழகாகவே தமிழ் பேசுவாங்க. தமிழ் பேசுகிறாங்க அப்படின்ற காரணத்தினாலேயே ஒரு சில இடங்களில் இவங்க ரிஜெக்ட் செய்யப்பட்டாங்களாம். ஆனால் இதே தமிழ் பொண்ணை இப்போ எல்லாருமே கொண்டாடுற அளவுக்கு ஸ்டார் அப்படின்ற படம் மூலமா ரொம்பவே ஸ்டார் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். ஆமாங்க, இவங்களுடைய இன்ஸ்டா ரீல்ஸ், டிக்டாக் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இவங்களுக்கு வாய்ப்புகள் வந்திருக்கு. ஆட்ல கிட்டத்தட்ட 2018 இருந்தே இவங்க மாடலிங் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து நிறைய பேர் பாராட்டும் போது உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குமா, நீ நல்லா வருவ எதிர்காலத்தில் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நீ நல்ல ஒரு ஆக்ட்ரஸாக வருவ அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படி சொன்ன வாக்கு இப்போ எனக்கு பழிச்சிருச்சு. இந்த ஸ்டார் மூவியில் கவின் சார் கூட சேர்ந்து நான் பண்ணது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவர் ஒரு ஸ்டார் ஆயிட்டாரு இப்போவே அப்படின்ட்டு கவினை பற்றியும் இவங்க பெருமையாக பேசியிருப்பாங்க. ரொம்ப ஹம்பிளான பர்சனாக தான் இவங்களும் இருக்காங்க. இவங்கள படத்தில் பார்க்கறத விட நேரில், அதாவது வித்தவுட் மேக்கப்பில் பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்காங்கன்னே சொல்லலாம். குறிப்பாக இவங்களுடைய ஒரு ஆட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதாவது ஒரு டீ விளம்பரம் தாங்க. அதில் சமைக்க தெரியாதா அப்படின்ட்டு ஒரு பக்கம் சோகமாக கேட்க, டீ போடவாச்சும் தெரியுமான்னு கேட்குற அந்த விதமாக இருக்கட்டும், அதுக்கு அந்த மாடல், அதாவது மேல் மாடல் சொல்கிற ஆன்சராக இருக்கட்டும், அதுக்கு பிறகு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த ஆட். நீங்கள் அந்த ஆடை பார்த்துட்டிங்களா? இது வரைக்கும் இவங்க 100க்கும் மேற்பட்ட விளம்பரங்கள் பண்ணியிருக்காங்க. அதனால தான் 2018 ரொம்பவே ட்ரை பண்ணி இப்போ இவங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் இவங்களுக்கு வந்து குவிஞ்சிட்டே இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் முட்டு சாங் தாங்க. ஆமாங்க, டிஜே மூலமா தான் இவங்க இன்னும் ஃபேமஸ் ஆனாங்க. அந்த பாடல் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல 4.2 மில்லியன் வியூஸ் வந்து ரொம்பவே ஓவரா போயிட்டு இருந்தது. அதை தாண்டியும் போயிட்டு இருந்ததுன்னே சொல்லலாம். இந்த முட்டு 2ல தான் இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. ஏன்னா முட்டு பார்ட் 1 நம்ம பார்த்துருப்போம். பார்ட் 2ல ரொம்ப ஃபேமஸ் ஆனதை தொடர்ந்து இவங்களுக்கு தமிழ்ல இல்லைங்க, டைரக்டா தெலுங்குல வாய்ப்பு கிடைச்சது. கண்ணப்பா அப்படின்ற ஒரு படத்துல தான் வாய்ப்பு கிடைச்சது. ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணாங்களாம். ரொம்பவே ஒரு எமோஷனலான ஒரு ஸ்ட்ராங்கான ரோலை இவங்க பண்ணியிருக்காங்களாம். கண்டிப்பா அந்த படமும் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இவங்க அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து தான் இவங்களுக்கு ஸ்டார்ல வாய்ப்பு கிடைச்சது. கவினோட ஆக்ட் ஒரு பக்கம் வேற லெவல்ல இருந்தாலும் யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய மியூசிக் அல்டிமேட்னே சொல்லலாம். புதுப்பேட்டை படத்தை கண்டிப்பா எல்லாருமே பார்த்திருப்பீங்க. தனுஷ் அவர்களுடைய அந்த பேக்ரவுண்டுக்கு பின்னாடி யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய மியூசிக் செம்மையாவே ஹிட் ஆயிருக்கும். குறிப்பா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த படத்துல இருந்து ஒரு நாளில் இந்த ஒரு பாடலை கேட்டாலே போதும், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் எவ்வளவு பெரிய சிக்கல்ல இருந்தாலும் அது எல்லாத்தையுமே கடந்து நம்மளால வாழ முடியும்ன்றது ரொம்ப ஒரு மோட்டிவேஷனலான ஒரு சாங்கா தான் இருக்கும். அந்த ஒரு சாங்கை ஸ்டார் படத்து மூலமா ஒரு ரீக்ரியேஷன் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம் யுவன் சங்கர் ராஜா. யாருமே இதை எதிர்பார்க்கலன்னு தான் சொல்ல முடியும். குறிப்பா இதுல ஸ்டார்ல இவங்க மீரா கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. கவினுக்கு இவங்க லவ்வரா வந்திருப்பாங்க.
அப்போவே இவங்க வந்து கவின் கூட வந்து பேரானதை பார்த்துட்டு நிறைய பேர் சூப்பராக இருக்குது பேர் அப்படின்னு சொன்னாலும் கவினுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு. இவங்க கமிட்டடாக சிங்கிளான்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் சிங்கிளாக தான் இருக்காங்களாம். இவங்க சின்ன வயசுலேருந்து கிட்டத்தட்ட 5 வயசுலேருந்து பரதநாட்டியம் டான்ஸராக இருந்திருக்காங்க. இப்போ வெல் ட்ரெயின்டு பரதநாட்டிய டான்ஸராக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹிப்ஹாப், சினி ஃபோக், வெஸ்டர்ன் இது எல்லாமே சூப்பராகவே ஆடுவாங்களாம். இவங்க ஒரு நல்ல பர்ஃபார்மர் அப்படின்றதுக்கு ஆசை கூட இந்த ஒரு சாங்கே எடுத்துக்கலாம். இவங்க சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா பாக்கெட்ல இருந்து பைசாலாம் கூட எடுப்பாங்களாம். அவங்க அப்பா அதிகமாலாம் வைக்க மாட்டாராம் பைசாலாம், ஏன்னா இவங்க எடுப்பாங்கன்ட்டு. ஆனா அதெல்லாம் எடுத்து சேர்த்துலாம் வச்ச கதை இருக்காம். அது மட்டும் இல்லாம இவங்க திருச்சியில பிடெக் இசிஇ தான் முடிச்சிருக்காங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில. அதை முடிச்ச கையோட இவங்க நல்லா படிக்கிற பொண்ணுங்க, அதனால உடனே வேலை கிடைச்சு இவங்க ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் இவங்களுடைய ஒரு ஜாப், இன்னொரு பக்கம் இவங்களுடைய டான்ஸ், இன்னொரு பக்கம் இவங்களுடைய மாடலிங் கெரியர்ன்ட்டு இவங்க அவங்களுடைய லைஃபை ரொம்ப 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 பிஸியாக வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு சிலர் இவங்களுக்கு நெகட்டிவான கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது என்னதான் ஒருத்தவங்க மேலேறி வரும்போது பாசிட்டிவாக அவங்கள வாழ்த்துறவங்க இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்கள புஷ் பண்ணுற மாதிரி நெகட்டிவான பீப்புள்ஸ் சுற்றி இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அதை பற்றிலாம் இவங்க கேர் பண்ணுற மாதிரி என்றைக்கும் கிடையாதாங்க. சொல்கிறவங்க சொல்லுவாங்க, நம்ம அதை பற்றிலாம் கேர் பண்ணால் நம்மளுடைய லைஃப்பில் முன்னேறி போகவே முடியாது. நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்ம அதை நோக்கி மட்டும் போகணும் அப்படின்ட்டு ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க இவங்க. அதே மாதிரி எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் நான் எல்லார் மாதிரி போய் சொல்லலாம் விரும்பலை. எனக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஏன்னா தான் நான் நல்லா படித்தாலும் கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து நான் ஒரு பாயிண்டில் வேறு லெவலில் வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றத அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுருந்தாங்களாம். இப்போது அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறத நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களாம். இவங்க காலேஜ் படிக்கும் போது கட் அடிச்சுட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் போயிருக்காங்களாம். அதே மாதிரி இவங்க ஒர்க் பண்ணும் போது கூட கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து லீவு போட்டு படத்துக்கு அவுட்டிங் இதெல்லாம் கூட போயிருக்காங்களாம். ஆனால் அது எப்போவுமே வெளியே தெரிஞ்சதே கிடையாதாம். ஒரு இன்டர்வியூல இவங்க சொல்லியிருப்பாங்க, நீங்கள் மேக்கப் போடாமல் நடித்தா ஓகேவான்ட்டு இந்த இன்டர்வியூவர் கேட்கும்போது அதுக்கு இவங்க ரொம்ப போல்டாகவே நீங்கள் இது இல்லாமல் ஆங்கரிங் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு அவங்களுடைய ட்ரெஸ்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ எந்த இடத்துல எப்படி பேசணுமோ அந்த இடத்துல இவங்க கரெக்டாகவே பேசுகிறாங்க. இவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னே சொல்லலாம் இந்த இண்டஸ்ட்ரியில். அந்த வகையில் நீங்கள் பிரீத்தியை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.